தமிழிலே பத்தார பேரழகே நீ ஆடு தென்றல் பத்தாடு வருவியிலே நீராடு கவியத்தின் ஒரு மகளே கோவியத்தின் திருமகளே கவியத்தின் ஒரு மகளே கோவியத்தின் திருமகளே கோவியத்தின் கலைமகளே நீ பாடு எங்கள் பொன்னால மருமகளே நீ ஆடு குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டாத பேரலையே நீயாள் என்றும் வட்டாத பேரலையே நீயாள் நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உமக்களித்தோம் நன்றியே என்னை நானே உலகழித்தேன் செல்வதே என்னை நானே உலகழித்தேன் செல்வதே குற்றால மலையிலே புதுத்து வந்த தமிழிலே பட்டாள பேரழகே நீ ஆடு தென்கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தால் தென்கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தால் பொன்கோடி குவித்திருக்கும் தாயகமே எங்கள் பொன்னாக பூத்து குழுக்கும் தமிழகமே எங்கள் பொன்னாக பூத்து குழுக்கும் தமிழகமே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழே பட்டாள பேரழகே தமிழொலி கொண்ட தங்கை தங்க நிறம் இன்னும் அங்கை தமிழொலி கொண்ட தங்கை தங்க நிறம் இன்னும் அங்கை அவளும் கேரளத்தில் வெள்ளத்திலே தவந்தால் இன்பவரும் உள்ளத்திலே குற்றால மலையிலே புதுத்து வந்த தமிழிலே பட்டாள பேரழகே நீ ஆடு தெரியுமா ஏதாவது ஆக்கிறனால முயற்சி பண்றா இல்லையா முயற்சி உடையார் இயற்சி அடையா முயற்சி பண்ண ஏதா இருந்தாலும் ஆமா தேய்க்க தேய்க்கத்தே வெங்கலாம் செத்துருவேன் அந்த கல்லடு விளக்க விளக்கத்தே வெங்கலம் இருக்கியா மாதோப்பா விளக்க விளக்கத்தை வெங்கலம் இருக்கியா ஏணி மரம் வச்சு ஆக்கி நினைச்சா கூட ஏணி மரம் நகண்டும்டா நகண்டிட்டு போயிட்டு போகுது நகண்டாலும் தொத்திட்டு கிடக்கிறனா இல்லையா என்ன போய் நகண்டாலும் தொத்திட்டு கிடக்கிறனா இல்லையா விட்டுட்டு போகல ஆமா இந்த இடத்தில் அழகான குரல் கேட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் மனம் ஒன்று வந்தது அந்த மனத்துக்கு சொந்தக்காரர் யார் யார் என்று பார்க்க வேண்டும் ஒரு துண்டை கூட கட்ட முடியல இதெல்லாம் நீ பேசக்கூடாது உங்ககிட்ட என்ன சாமான் இருக்கோ அந்த சாமானை கொண்டு வந்துருக்கல என்கிட்ட இருக்க சாமானத்தை என்ன கொண்டு வர முடியும் உனக்கு ரொம்ப சிரமம் இருந்தா காலைல கூட்டிட்டு தச்சு கொடு என்ன ஆகுமா உனக்கு ரொம்ப சிரமம் இருந்தா தச்சு கொடு தந்து மனம் பேசுவோ தந்து மனம் பேசுவோ மாமன் தங்கை மகனான மங்கை உனக்காக உலகை விழி பேசுவோ உலகை விழி பேசுவோ மாமன் தங்கை மகனான மங்கை உனக்காக உலகை விழி பேசுவோ நதியில் விளையாடி கொடி பழந்த இடம் பலர் கொடிகள் உழைக்கல் மதுரை நகர்கள் வளரும் கரை மதுரை அந்த ஆதிராரா வணக்கம் தாங்கள் யார் வீணா கணப்பிரியன் மேலோகவாசி மேலூரா ஆமா மேலூர் மேலோகவாசி ஆமாப்பா தாங்களுடைய பேர் நாரதர் நாரதர் ஆமாய்யா நீங்க தானா ஆண்டாப்பா மேலோகவாசி கிடைக்கணுமே கிடைக்கணுமே சந்திர மாதிரியே இருக்கானே கிடைக்கணுமே உங்களை எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க கிடைக்கணுமே மங்களம் உண்டாகட்டும் மங்களம் இருக்க குண்டாத்தியா இருக்கான் மங்களம் என்றால் சிவனுடைய அழுக்கலாட்சம் உண்டாகட்டும்னே தாங்கெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும் நாரதர் நீங்க ஆமாய்யா ஐயோ பாப்பா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நாரதர் நீங்க ஆமா
நீ சொல்றத பார்த்தா என்ன எகடாசு பண்ற மாதிரிலாம் இருக்கு. இல்லைங்க, உங்களெல்லாம் பார்க்கணும் ஒரு குடுப்பனை வேணும் இருக்காங்க. ஆமா, ஆமா. ஒரு புண்ணிய வேணும் இருக்காங்க. நாரதர் நீங்க தான். என்னடா நான் தான் நாரதர். ஆமாங்க, நாரதர் தாங்க. உங்களெல்லாம் பார்க்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எவ்வளோ தவம் கிடக்குறாங்க, நாரதரை பார்க்கணும்னு முடியல, என்னால பார்க்க முடியுதுல. அப்ப நான் குடுப்பனை வாதி தானே. ஆமா ஆமா, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பீங்கல்ல. மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருக்கும். நாரதர் நீங்க தான். ஆமா, நாரதர் நீங்க இந்த சாவுத்திட்ட போனீங்களே, சாவுத்திரி புருஷன் செம்னி கணேசி ஒன்றும் கோச்சுக்கறலையா? தம்பி அண்ணே, என்னடா நொன்னே நீ நானும் கூட பிறந்து குடலை வெடுக்கு நஞ்சு வச்சு நொன்னே. என்ன தம்பி 2 பேரும் ஒட்டிக்கிட்டு பிறந்து வெட்டிக்கிட்டு விட்டாங்க அண்ணே. நீ சொன்ன ஜெமினி கணேசன் முண்டாடி சாவித்திரி கிட்ட நான் போலப்பா. அப்புறம் சத்தியவான் முண்டாட்டி சாவித்திரி கிட்ட போய், ஆனா அப்ப சத்தியவானுக்கு முண்டாட்டியாவே ஆகல நான் சொல்லும் பொழுது. அவ அப்ப அதுக்கப்புறம் தான் சத்தியவானுக்கு மனைவியானா. ஆ, காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்காக போனேன். அப்ப காயத்திரிட்டே போனீங்களா? ஏய், காயத்ரி மந்திரத்தை சொல்ல போனையா? நான் நினைச்சு ஒருவேளை நீங்க சாவுத்திட்ட போனதுனால ஜெமினி கணேசி வந்து கோவிச்சுக்க மாட்டாம சும்மா விட்டாரோ, உங்களுக்கு சத்தக்கத்தான் போடலையா? நாரதர் ஏங்க, அந்த அவர் யாருங்க? யாரு? உங்க அப்பா பேர் என்னங்க? எங்க அப்பா பிரம்மா. அந்த தம்பி மயந்தானா? என்ன எங்க அப்பா தம்பின்ற? அந்த பையன் மயந்தானு? ஆமா ஆமா. அப்ப ஏன் சாமி, உங்க அப்பா பிரம்மா. பிரம்மா. அந்த உங்க அம்மா ஆரஸ்வதி எங்க இருக்காங்க? ஏய், ஆரஸ்வதி வந்து மண்டவழி தைலம்டா. எங்க அம்மா சரஸ்வதி. சரஸ்வதி. ஆமா, ஆரசி வந்து தலைவலிக்கு தேய்க்கிற தைலம். ஆமா ஆமா. ஏன் சாமி, அந்த அவர் தெரியுமா சாமி? யாரியா? இந்த சஞ்சி மலையத்துக்குள்ளாரில் இன்ஜினியர். அவர் ஆஞ்சநேயரியா? ஓ, ஆஞ்சனா மாற்றி விட்டாங்க. அதையும் மாத்தல, நீ தாண்டா மாத்துற. அப்படி சொல்லுங்க சாமி, மாற்றி விட்டாங்க. ஏன் சாமி, இந்த அவர் உங்க சொந்தக்காரா சாமி? இவரு இந்த நீங்க ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நாராயணா. அந்த பையன் ஏன் சாமி தண்ணியை போட்டு கிடக்குறாரு? காரணம் திருப்பால் கடல்ல இருக்காரியா. கடல் பொங்கிடக்கூடாது பாரு. ஆமா ஆமா, அதுக்காக பாம்பை போட்டு அமைக்கிட்டு படுத்து கிடக்காரு. கடல் பொங்கிடக்கூடாது, அப்ப தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. ஏய், தண்ணியை போட்டுக்கிட்டு படுக்கடா, தண்ணியை பாதுகாத்து படுத்து கிடக்காரு. அப்ப கீழே தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேல ஆதிசேரன். ஆதிசேரன் அவருக்கு மேல என் பாட்டன் பரந்தாமன். அப்ப பாட்டை எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். அப்ப எந்திரிச்சா தண்ணி வரும். ஏய், நீ என்ன உசுறு போறது மாதிரி பாம்பு எந்திரிச்சா தண்ணி வருமானு கேளியா? இல்லைங்கண்ணா, நான் தப்பா நினைக்கலைங்க. கீழே தண்ணி இருக்கு, மேலே அவங்க மேலே பாம்பு இருக்கு, பாம்புக்கு மேலே உங்க பாட்டை இருக்காரு. பாட்டை எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். ஆமா, அப்ப எந்திரிச்சா தண்ணி வரும். ஏய், பேச்சபடியா? என்னங்க கோவிக்காது, எதாச்சும் கோவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆதிசேரனுடைய பாம்பு எந்திரிச்சா தான் கடல் தண்ணி வரும். ஓஹோ, அப்படி சொல்லுங்க சாமி. நாரதர் நீங்க உங்க வீட்டு சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறணுமே. கேளியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத கஞ்சா வியாபாரி. ஏய், கஞ்சா வியாபாரி இல்லையா, பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எனக்குடைய முவாசியம் வெறுத்தவன். அப்ப 3 இல்லைன்றிய? 3 இருக்கியா? 3க்கு வேலை கொடுக்கறது இல்ல. வேலை கொடுக்கறது இல்ல. அப்ப 3 இல்ல. அப்ப டவர் எடுக்கல அவருக்கு. ஆண்டவர் என் பக்கம் இருக்காரியா? ஆண்டவர் உங்க பக்கம் இருக்காரு. அப்ப ஏதாவது சுத்தம் பெண்ணாசையே இல்லை? ஆசை இல்ல. அப்ப கல்யாணம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏண்டா, பெண்ணாசையே இல்லைன்றேன், அப்புறம் கல்யாணம் எப்படியா பண்ணுவேன்? இல்லை சாமி, விளையாட்டு கூட பண்ணதில்லை. ஏண்டா, கல்யாணம் பண்ணுறது விளையாட்டு கடை பண்ணுவாங்க? இந்த சின்ன பிள்ளையில பண்ணுவாங்களே விளையாட்டு கல்யாணம், அது உங்க பூலோகத்திலையா? நான் மேலகவாசியா? அப்படி சொல்லுங்க. ஒரு வட்டம் கூட பண்ணலை. டேய், இல்லைன்னா பேச்சபடியா? அதுக்கே சாமி கோவிக்கிறிய? கோவிக்காம சொல்லுங்க. ஏன் சாமி அப்ப கல்யாணம் பண்ணலை? கல்யாணம் இல்லை. அப்ப பிள்ளை ஊட்டி ஏதாவது இருக்கா? ஏண்டா மடப்பலை, ஏண்டா கல்யாணமே இல்லைன்றேன், அப்புறம் பிள்ளை குட்டி எப்படா பாரு? ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கலை. அதனால நீ செய்கிற வேலையில நான் செய்கிறதா ஏயா கற்பனை பண்ணி பேசுகிறேன்? ஏன் சாமி அப்போ இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலைன்றிய? 300 பிறப்பில் கல்யாணம் பண்ணா சொல்கிறாங்களே. அப்பா, கல்யாணம் பண்ணதா செவிவெளி கேள்வியா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். நாரதர் போய் யாரையும் கல்யாணம் பண்ணலை. நாரதருக்கு 52 சிற்றன்னைகள், 52 பொண்டாட்டி, சின்னாயி. சின்னாயி அவர்கள் லேசிச்சாங்க கணவனா ஏற்றுக்கணும் அப்படின்னு, மனைவின்ற ஸ்தானத்தை கொடுத்தாங்க. அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா? என்ன வழக்கம்? குடிமக்கள்
அந்த அரசனை சொல்லி இவர் தான் என் புருஷன் அப்படின்னு அவங்கள தாலியை கட்டிக்கிடுவாங்க. அவங்களா கட்டிக்கிடுவாங்க. ஆனா அந்த கணவன்ற அந்தஸ்து அந்த அரசன் தான். ஏன் சாமி? முடிச்சுக்கிறேன், சொல்லுங்க. அன்னைக்கு அந்த வளமுறைகள் இருந்தது. அதனால தான் அவங்க பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 மனைவிகள். 60,000 பேச்சும் போய் இவர் கல்யாணம் பண்ணல. அவங்க அவர் பேரை சொல்லி தாலியை கட்டிக்கிட்டது. ஏன் சாமி? அப்போ அவங்க பேரை சொல்லி தாலியை கட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க பேர்கள் சொல்லி தாலி கட்டிட்டு என்ன செய்வாங்க? நல்ல கேள்வி. ஆமாம் சாமி. அதாவது துறவரவாசியா இல்லாம இல்லறவாசியாவே இருந்துக்கிறது. பேரின்பத்தோடு கனவுலே போயிடுறது. என்ன பண்ணுறது? பாவம், கனவுலே போகிறாங்க அவங்க. அப்போ நேராக போகிறதில்ல அவருக்கு. நேரம் அப்போ வந்து நினச்சிட்டா தாலியை கட்டிக்கிடுவாங்க. இப்போ செலவு பண்ணி நினச்சா தாலியை கட்டிக்க வேண்டியதான். வழக்கத்தை சொன்னேன்டா, அன்றைக்கு இருந்த ஒரு வழக்கத்தை சொன்னேன். சரி சாமி. அப்போ இந்த 60 பிள்ளை பத்தம் பண்ணுறாங்க. அது நாரதா இருந்த நாரதி எனக்கூடிய பெண்ணா மாறி சாலத்துவஜன் எனக்கூடிய மலைநாட்டு அரசன் கிட்ட உயர்தரமான மோகம் கொண்டு 3.25 நாளிகையில 60 குழந்தைகளை நான் சிருஷ்டித்தேன். 3.25 நாளிகையில் பொம்பளை பிள்ளையா மாறி அவரை கல்யாணம் பண்ணி. ஏன் சாமி இப்போத்தேன் சொன்னீங்க நினச்சி தாலியை கட்டிட்டு சும்மா இருக்கோம்னு? நீங்கள் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணி சும்மா இருக்காம இப்போ 60 பிள்ளைய பற்றிய? நான் சொல்றது எவனையும் நினச்சி நான் தாலி கட்டுக்கலையே. நீங்கள் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மாளிகைனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு எங்கள் தாத்தாட்ட கேட்டேன். அப்படி. அப்போ அமிர்த சரஸ் எனக்கூடிய ஒரு குளத்தில் மூழ்கி குளிக்க சொன்னார். மூழ்கும் பொழுது நாரதா தான் மூழ்கினேன். மூழ்கி எழுந்திரிச்சதுமே நாரதி எனக்கூடிய பெண்ணா மாறினேன். அப்பதான் அந்த சாலத்துவஜன் வந்தா அவனை பார்த்து உயர்தரமான மோகம் கொண்டு நாங்கள் 2 பேரும் உறவு கொள்ளல, சிற்றின்பம் கொள்ளாது பேரின்பத்தால் 60 குழந்தைகளை 3.25 நாளிகளை சிருஷ்டித்தேன். இல்லை சாமி, இப்போத்தான் நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. சிற்றின்பம் கொள்ளா நீங்கள் 60 பெற்றிருக்க முடியாது. பேரும்பு அதை விட அதிகமாக இருந்திருக்கீங்க ஆர்வத்தில். அப்படியா? பேரின்பமாக இருந்து 3.25 நாளிகையில். இங்கே வாருங்க, பூலோகத்தில் ஒரு பிள்ளை பார்க்கறதுக்கு 300 நாள் ஆகுது. அது சிரமப்படுறாங்க. முந்தையாவது பெற்றாங்க, இப்போ கிழிக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணுறது? பூரா பிள்ளையாரில் கோழி பண்ணுற வேலை, கோந்தா கோழி பண்ணுற வேலை. ஏன் சாமி அதெல்லாம் போட்டு சாமி இவ்வளோ விவரமாக சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒன்றே கேட்கணும் சாமி. என்ன மற்ற ஆள்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. நாரதர் நீங்கள் நடந்தவை நடப்பவை நடக்க போகிறவை அனைத்தும் தாங்கள் அறிவீர்கள். நான் சின்ன பையன் படிக்காதவன். உங்களை மாதிரி ஆள் வந்தாலும் தேவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் சாமி இந்த வாலி சுக்ரிவே ஏன் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அப்போ இந்த வாலியை வந்து ஒரு ஆள் என்னமோ அம்பை விட்டாராம். அம்பு விட்டதுனால வாலி செத்தாரா? இல்லை என்ன வரும்னு தெரியல. எனக்கு பல மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க. உங்களை மாதிரி பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஒரு மன திருப்தி. இப்போ வாலிக்கும் ஒரு அசுரனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் போர். அப்போ அவன் ஒரு குகையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். குகையில்? ஆமாம். வாலி இந்த குகைக்குள்ளே நுழைஞ்சு அவனோட சண்டை போடுறான். தம்பி சுக்கிரவனை வெளியே காவலுக்கு வச்சுட்டு ஒரு பாறையை உருட்டி அந்த குகையை அடைச்சிட்டு. சரி. ரத்தமா வெளியே குப்புன்னு வந்திருக்கு. சரி நம்ம அண்ணன் செத்து போனானாக்குன்ட்டு இவனா நினைச்சிட்டு வந்துட்டான். ஆமா, வாலி செத்து போயிட்டார். அப்ப கிஷ்கிந்தைக்கு மன்னன் வேணும்ல. ஆமா. அப்ப சுக்கிரவனை மன்னன் ஆக்கிட்டாங்க. சுக்கிரவனை? ஆமா. பதவியேற்பு விழா நடக்குது. சரி. ஆளுக்கு முன்னாடி வந்து வாலி நிற்கிறேன். வாணி ஏண்டா பங்காளி துரோகம் பண்ணிட்ட, நான் உயிரோட இருக்கையிலேயே நான் செத்து போயிட்டேன்னு இருங்க. அதை விடு, இங்கேயே கசகசன் தானே இருக்காங்க. இங்கேயே கசகசன் தானே பாருக்காங்க. ஆகையினால அவன் பொண்டாட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்மைய அடிச்சு வெட்டி விட்டு விட்டான். சுக்கிரவனை? ஆமா. அப்போ ராமன்ட்ட போய் தஞ்சம் புகுந்து என் முண்டாட்டியை காப்பாற்றி கொடுக்கணும், என் நாடு நகரங்களை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல ராமனு சத்தியம் பண்ணி கொடுக்க அந்த பிரகாரம் ராமன் பானம் போடுறான். யார் மேல? வாலி மேல. போடட்டும். பானத்தை போட்டா பானம் ஊடுருவல, நெஞ்சில தான் தைக்குது. நெஞ்சில எடுத்து பார்க்குறான். ராமபானம் தலை வணங்குறான். என்னைக்கு இருந்தாலும் மரணம் உண்டு, சுத்த வீரன் கையினால சாகிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு மரணத்தை அவனே ஏற்றுக்கிட்டான். அவனே மரணத்தை ஏற்றுக்கிட்டான், துணிஞ்சு ஏற்றுக்கிட்டான். ராமன் பானை வீண் போகக்கூடாதுன்னு அவனே ஏற்றுக்கிட்டான்.
அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் நிறையா. அது 4 நாளைக்கு பேசினாதான் அந்த கதை முடியும். ராமனை கேட்டான். ராமனை பலவாரியாக கேட்டான். என்னென்னமோ கேட்டான். ஏண்டா என் தம்பி உண்டாட்டியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீ எதுக்குடா பானம் போட்ட மேலே? நானா ஓம் உண்டாட்டியை எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்களா விலங்கினா எங்களுக்கு விதி கிடையாது. தாயி இது தங்கச்சி அப்படின்னா நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் யாரையும் உறவு கொள்வோம். ஏன்னா விலங்கினங்கள் அப்படின்னு நீ ஏண்டா என் மேலே பானம் போட்ட, அது நீ சுத்த வீணை ஏண்டா மறைஞ்சு போட்ட அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வியை கேட்டு வரான். அதை ஒரே வார்த்தையில் முடிச்சா லட்சுமணன் என்ன சொன்னா, எப்பா எங்க அண்ணன் ஏன் மறைஞ்சு நின்று பானம் போட்டானா, உன்னை எதிர்த்து நின்றா எதிர்த்து நிற்கிறவனுடைய பலம் பாதி உனக்கு வந்துடும். அதுக்காக எங்க அண்ணன் மறைஞ்சு நின்று உனக்கு பானம் போடல. சுக்கிரவன் கையெடுத்து கும்பிட்டான், ராமா என்னை காப்பாத்து அப்படின்னு. எங்க அண்ணன் வரம் கொடுத்தான். யாரு தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டாலும் வரம் கொடுத்துருவான், உயிரை அழிக்க மாட்டாங்க. அண்ணன் சுக்கிரவனுக்கு வரம் கொடுத்துட்டான், உன்னை காப்பாத்துறீங்க உன்னோட கொள்றேன்னு. ஒருவேளை முன்னாடி எங்க அண்ணன் ராமன் நின்று சண்டை போட்டா, நீ ராமா நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிடான்னு கையெடுத்து கும்பிட்டா உன்னை காப்பாற்றி ஆகணுமே. ராமன் தானே வரணும். அப்போ சுக்கிரவனுக்கு கொடுத்த வரம் என்ன ஆகுறது? அதுக்கு அதாண்டா பானம் வரைஞ்சுட்டு போட்டான்னு. இது பெரிய கதை, தொட்டுக்கிட்டே போகும். சரி சாமி, அதை தொட்டுக்கிட்டே போகட்டும். இப்போ ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து நான் பேசணும்ல, நான் 4 பேர்கிட்ட பேசணும்ல. அதனால சாமி, இந்த நாகாஸ்திரம்னா என்ன சாமி? என்னது நாகாஸ்திரம்? நல்ல வேற. நாகாஸ்திரமா? நாகாஸ்திரம்ன்றது வேற. நாகாஸ்திரம் சொல்றாங்க சாமி. நாகாஸ்திரம் ஏன் அதை நாகாஸ்திரம் சொல்றாங்க? அது யாருக்கிட்ட தஞ்சம் பூந்துருக்கு? எப்பா பொதுவாக அந்த பானங்களுக்கு பேர் அஸ்திரம்னு ஒரு பேர் இருக்கு. அஸ்திரம். அந்த அஸ்திரம் வஸ்திரம் கூட இல்லாம வந்த கர்ணனால் உருவானது. அர்ஜுன காண்டிபவனத்தை தீக்கிரையாக்குறான். எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போகுது, பாம்பினங்கள் அழிஞ்சு போகுது. ரட்சகன் எனக்கூடிய ஒரு பாம்பு மட்டும் உயிர் தப்பி துரியோதனைகிட்ட தஞ்சம் புகுந்துருது. வளர்க்குறாங்க. அப்பா சொல்லுது, என் வம்சத்தையே அழிச்சினேன், அவனை நான் கொல்லணும், என்னை அஸ்திரமாக பயன்படுத்து அப்படின்னு. அந்த நாகாஸ்திரத்தை தான் கர்ணன் ஒரே ஒரு முறை பயன்படுத்தினான். அதுவும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. சரி சாமி, நான் கேட்டதுக்கு விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மேட்ட கேட்டதே பக்குவமாக சொல்றீங்க. சில பேர்ட்ட கேட்டா லவ்னு விழுகிறாங்க, பொறுமை இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ணுறது? சரி சாமி, இந்த அடியனுடைய பேர் நாம வீரத்தேவன். உங்கள் அப்பா யாரியா? எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாளுக்கு புருஷன். உங்கள் அப்பாவுடைய நாமோதயம் என்ன, பெயர் என்ன? பேர் அப்படி கேட்டீங்களா? நம்பி தலைவர். உங்கள் அம்மா பேர்? நங்கை மோகினி. ஆளுநம் சோனி சத்தம் கட்டிச்ச. ஏன் தங்கச்சி பெயர்? உலகத்தில் எழுதிய காப்பியம் 50 காப்பியம். சிவகி சிந்தாமணி சிறப்பதிகாரம் குண்டலகேசி 50 காப்பியங்கள். எழுத தவறிய காப்பியம் என் தங்கை வள்ளிநாயகம். இக்காப்பியத்தில் சேர்த்து எழுதியிருக்க வேண்டும், தவறிவிட்டார்கள். எப்படி? வள்ளிநாயகம் என் தங்கை அவ்வளவு உயர்வானவள். இந்த 5 காப்பியத்தில் வள்ளிநாயகம். ஏன்னா நீ சொன்ன அந்த வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை இந்த 50 காப்பியங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றப்பட்டவள் வள்ளி. ராமாயணத்துக்கு முந்தியவள் வள்ளி. ராமாயணத்துக்குனா முந்தியவள் வள்ளி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். ஜடாயு இறந்து போறான். ஜடாய்க்கு ராமன் தகப்பனுக்கு என்னென்ன ஈமக்கிரிய பண்ணுமோ எல்லாம் பண்றான். அப்ப சம்பாதி கேட்கிறான் ஜடாயோட அண்ணன், ஏண்டா கடம்பெட்டு உடம்பெட்டு சாமி கும்பிட நீ யார் ஓடி மாட்டா விழுந்து கும்பிட விழுந்து ஏன் தம்பி செத்து போனா, அவனுக்கு ஸ்நான பிராப்தி செய்ய நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ எப்பறம் நீ சிதைக்கு தீ வைக்கலாம், இது எனக்கு தோஷம், இந்த தோஷம் நீங்கணும்னா நான் என்ன செய்ய அப்படின்னு ராமன்ட்ட கேட்கிறா. கவனம். அப்பதான் ராமன் சொல்றான், சென்றாடு தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு நீ தாமரையில விளக்கு போட்டீங்கன்னா உனக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும். அங்க முருகன் கந்தசாமின்ற பேரோட இருக்கான், கந்தன் எனக்குடைய பேரோட இருக்கான், வள்ளி தெய்வனையோடு அங்க இருப்பான்.
எங்க அங்க இருக்கான். அவனை போய் கும்பிடுன்னு. அதான் அந்த கழுகு போய் சுற்றி குளிச்சதுனாலதான் அந்த மலை கழுகுமலை. கழுகுமலை கந்தன். இதை யாரு சொல்றா? ராமன் சொல்றான். அப்ப ராமனே சொல்றான். அப்ப எப்ப முந்தினது? அப்ப மணிமேகலையும் குண்டல கட்சியும் எப்ப வந்தது? இல்லங்க, இப்ப வந்ததுனால என்ன அறிவு கேட்டே சொன்னேன். இல்ல தம்பி, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், நீங்க சொன்னது தவறா சொல்ல. இதோட உங்க தங்கச்சி இணைக்கலாம்னா இதை காட்டிலும் பெரியவங்க உங்க தங்கச்சின்ற நான் அத சொல்றேன். நீ சொல்லுவீங்க இதை காட்டிலும் பெரியவங்க. ஏன்னா நீ சொல்லுவீங்க. வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மாது. வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மாது. சுக்கராச்சாரி முதற்கொண்டு வள்ளிய சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. சரி சாமி, என் தங்கச்சியை நீங்களும் வசதி பேசுறீங்க. அப்படி நீங்க நல்ல வரத்தான் இருக்கணும். உங்களைத்தான் ஊருக்குள்ள சும்மா சொல்றாங்க, சண்டை ஓட்டு வர கலகலத்தி விடுவாரு, நாரதர் வந்தா வீட்டுல சண்டை வந்துடும் சொல்றாங்க. நான் இப்ப நம்பல சாமி. ஏன்னா கலகமா இருந்தாலும் நன்மையில முடிவு இருக்கு. அதை ஒத்துக்கிறேன். நியாயத்தை பேசணும் இல்லையா? சரி சாமி, என் தங்கை பேர் வள்ளி. 7 பேர் நாங்க அண்ணன் தம்பி கண்டெடுத்து வளர்த்து வருகிறோம். வள்ளி என்று பேர் சொல்லி அவங்க இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க எனக்கு சின்ன உதவி ஒண்ணு சாமி. என்னப்பா செய்யணும்? உலகத்துல பெரிய மனுஷன் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, யாராருக்கோ கூட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நல்ல வேலை. இல்ல சாமி, அறிவையும் பண்மையும் பாசத்தையும் கூட்டி கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு உபகாரம் பண்ணுங்களேன். என்ன உபகாரம்? ஏன் ஆள் ஒன்று இருக்கு சாமி. ஏன் ஆள் ஒன்று இருக்கு சாமி. நல்லாத்தே அணைஞ்சிச்சு. ஏதோ பிள்ளை இப்போ அணைய மாட்டேன்றது. எதை நீங்க சொல்லி கிள்ளி அணைச்சி விட்டீங்கன்னா காலையில் 250 ரூபா தர்றேன். அந்த பிள்ளைய ஒன்றை அணைச்சி விட்டா ஒரு 250 ரூபா தர்றேன். உன் பெருந்தன்மை யாருக்கும் வராது. அது சரியா வரும். ஏன்னா நீ காதலிச்ச பிள்ளைய நான் அணைச்சு விட்ட. எனக்கு 250 ரூபாய் நீ கொடுக்குறீனா? எனக்கு அணைச்சு விட, உங்களுக்கு இல்லை, எனக்கு அணைச்சு விட. நீங்க திருப்பி எனக்கு தெரியும். நீங்க திருப்பி அண்ணே நீங்க என்ன செய்றீங்க? விறுவிறுன்னு உள்ள போங்க. உள்ள போறேன். உங்க ஆளை கூட்டியாந்து என்கிட்ட விட்டுட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி போய் நின்றுக்குங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? அவளையே தரண்டா. அவளையே உனக்கு தரண்டா. 250 ரூபா 10 அடி சொல்லுங்க. இன்னொரு 5 வத்து சேர்த்து போட்டு கூப்பிடி அவன் ஆளை. நம்ம சப்பட்டை உள்ள போகலாம். என்ன உள்ள பக்கத்துல உட்காந்து தூக்க முடிச்சுக்கிட்ட உன்னை உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? என்ன கிடையாது? என்னையா உட்காந்துட்டு தலைவரி அவன் பக்கத்துல அதெல்லாம் யாராவது துப்புவாங்களா வெளியே? அப்ப காலைல பஞ்சாயத்து வைக்கணும். காலைல புள்ளூர்ல பஞ்சாயத்து வைக்கணும். என்ன கூப்பிட்டு வரா? என்ன நீ ஐயே என்னடா மாடு சொடங்குது? உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கணும். நம்ம இடத்துக்கு சாமியார் இருந்திருக்காருமா. ஊர்ல இருந்து வேலூர் கொட்டாமட்ட இருந்து மேலோகவாசி பிரம்மச்சாரி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அவரா? சாமி பீடி வாங்க. பிரம்மச்சாரி 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 பல்கிரலாவா இந்த பொம்பளை பல்கிரலாவா அம்மகட்டே நாட்டுக்கட்டே பசுமாட்டான மாட்டிக்கிட்டே அம்மகட்டே நாட்டுக்கட்டே பசுமாட்டான மாட்டிக்கிட்டே. சாமி பார்க்க எருமச்சாணி எருமச்சாணி என்ன சாமி அப்படி இருந்து சாணி போட மாட்டேன்றது. இந்த பெண்ணை பாதுகாப்பா வச்சுக்கப்பா. பாதுகாப்பா ஏன் தெரியுமா சொல்றேன்? இவள் இடையும் உடையும் பார்க்கும் பொழுது வெள்ளிய போடி பொன்னிறம் காட்டும் பையன் இவஜாரவி வெள்ளிய தோரணம் இருமை விழியாவியல் ஆடலம் இவள் வாழ்க தின வாழ்க பெண்ணின் செயலை தொட்டு பாடும் பெண்மணி வெள்ளிய போடி பொன்னிறம் காட்டும் பையன் அவஜாரவி வெள்ளிய தோரணம் இருமை விழியால் ஆடலம் இவள் வாழ்க தின வாழ்க தொட்டு பாடும் பெண்மணி பார்த்தது பிள்ளைத்தவிழை கேட்டது கண்ணித்தவிழை போனது
அவன் சொன்ன சரியா போச்சு. என்ன சரியான தூக்கம் முடிச்சுட்டா இருப்பான். ஏய் இத்தனை நேரம் போய்கிட்டு முடிச்சுட்டு வராம ஆத்தா தகச்சி வள்ளி உழைப்புடா டே, உழைப்பு உழைப்பு தூக்கம் வரத்தான் செய்ய. நீ என்ன நேரம் உள்ள போய் பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் அன்னத்தில் பொன்னந்தி மாலை பொழுது மலைமகள் மலருடைய அணிந்தால் நல்ல பணியிடை முழுவதும் நனைந்தாள். பொன்னந்தி மாலை போவதில்லை தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலோகாசி வந்திருக்கிறார் நாரத மகர்ஷி, பிரம்மாவின் புதல்வர், கலைவாணியின் மைந்தர். எங்களுக்கு 23 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நல்ல நடிகர்களை அமைத்து கொடுத்து இன்றும் நல்ல நடிகர்களை அமைத்து கொடுத்த அன்புக்குரிய அண்ணன் ஆலங்குளம் மணிகண்டன் அவர்களுக்கும் அவர் வந்துவிட்டு சிறு வேலையாக சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய நண்பருமான என்னுடைய நண்பருமான சேகர் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கின்றேன். ஆலங்குளம் மணிகண்டன் சார்பாக என் பொன்னாடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி. ஆரம்பிச்சது அவரு, அதுல இருந்து 23 வருஷம் இனிமே நாங்க தான் வருவோம். சரி எதற்கட்டும் நம்ம இடத்துக்கு நாரத மகர்ஷி வந்திருக்கிறார். மாமணி வந்திருக்கிறார். ஆமா, என்ன பார்க்கவா? நீங்க பாத்தீங்களா? நாங்க பார்த்தேன். நான் ஆடி, இந்த பிள்ளை பாடி பாட்டு பாடி. அண்ணே 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 நாரதர் ஓவியத்துல தானே பார்த்திருக்கோம். ஓவியத்துல நேர்ல பார்த்ததுல இல்ல. ஆனா வந்ததே வந்திருக்காரு, விசேஷமா வந்திருக்காரு. அப்படியா? அவருக்கு மண்டை நிறையா மண்டையில கொண்ட. அப்ப இரு இரு, நீ கூப்பிடு, நானே பாத்துக்கிறேன். அதுல கையில கட்ட நானே பாத்துக்கிறேங்கிறேன்ல, கூப்பிடு. வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி. சாமி ஆட்டம் போடணும். சாமி ஆட்டம் போடணும்.